வணக்கம். லண்டன் மாநகரத்தில் 10 நாள் இருந்தபோது 2 கோயிலில் பேசினேன். முருகன் கோயிலில் பேசினேன், அதே மாதிரி லட்சுமி நாராயணா பெருமாள் கோயில்லையும் பேசினேன். மகாலட்சுமி கோயில்னு அதுக்கு பேர். அது மட்டும் இல்லை, புதிய புதிய நண்பர்கள் பலரை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதில் நண்பர் அருண் நடேஷ் அவர்கள் கணினித்துறையில் பெரிய வல்லமை மிகுந்தவராக இருக்கார். என் கூடவே ஒரு துணை இருந்து எல்லா வேலையும் பார்த்தார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பேசுகிற தமிழ்ச்சங்கங்களில் இன்னொரு முக்கியமான தமிழ்ச்சங்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ஸ்போர்ட் தமிழ்ச்சங்கம். இந்த செம்ஸ்போர்ட் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் சந்துரு அவர்கள் என்ன அங்கே அழைச்சிருந்தாங்க. அந்த ஊருக்கு போன பிறகு தான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்ட்டிங்கன்னா, அந்த ஊர் தான் மார்கோனி வானொலியை தன்னுடைய தொழிற்சாலை மூலமாக நிறுவிய இடம். அதுதான் மார்கோனி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஆனால் அவர் தன்னுடைய தொழிலை தொடங்கி வானொலி நிலையத்தை அமைத்த இடம் இது முதலாக இருந்தால் செம்ஸ்போர்ட் என்கின்ற அந்த இடம் தான். நான் போய் பேசின அந்த அரங்கம் இருக்குது பாருங்கள், அந்த அரங்கத்துக்கு கூட பேர் என்ன வச்சுருந்தாங்கன்னா, மார்கோனி ஆடிட்டோரியம்னா வச்சுருந்தாங்க. அங்கே தான் இந்த நிகழ்வு நடந்தது. இதில் என்ன எனக்கு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 2 விஷயத்துக்காக அங்கே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஒன்று, ஒரு நூல் வெளியீடு என்ன வெளியிட சொன்னாங்க. நண்பர் சிவா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதின வெயிலும் வெளிச்சமும் வெயிலும் என்ற ஒரு நூல் ஒன்று எனக்கு அந்த நூல் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. படித்து பார்த்தேன். ரொம்ப பிரமாதமான நூலாக இருந்தது. அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் போல் நல்ல எழுத்தாளராக வளர்ந்து வருபவர். அவர் சொல்வனம் பகுதியில் தொடர்ந்து எழுதி வர்றாரு. அந்த தொகுப்பை தான் என்னை வெளியிட சொன்னாங்க. நான் வெளியிட்டேன். லண்டன் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். உண்மையிலே அந்த கதையை தனியாக ஒரு நாளைக்கு பேசுகிறேங்க. அதில் மறவோம் அப்படின்னு ஒரு கதையை படித்தேன். நான் ரொம்ப வியந்து போனேன். அது அந்த நூல் வெளியீடு நடந்தது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, விழா ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல தளவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க. இப்போ மற்ற இடத்துல சாப்பாடு கொடுக்குற போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தட்டிலையும் பஃபே கொடுத்தாங்க. அது ஒரு வகையான சிறப்பு. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழை இலை போட்டு நம்ம ஊர் கிடாவட்டி விருந்து வைப்போம் பாருங்க, அது மாதிரி ஒரு பக்கம் சைவம் ஒரு பக்கம் அசைவம், இது ரெண்டும் தயார் பண்ணி அவர்களே அத்தனை பேரும் இந்த வீட்டில் காது குத்து கல்யாணம் இதெல்லாம் நடக்கும் பாருங்க, அது மாதிரி எனக்கு என்னமோ நம்ம பாண்டி கோயிலில் கிடாவட்டி மாதிரி இருந்தே அது இருந்தது. அவ்வளோ அழகாக அதை ரொம்ப பிரமாதப்படுத்துகிறாங்க. நல்ல உணவு முடிஞ்சது. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும்பாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அருமையான உணவை முதல்ல வயிற்றுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அமைதியாக உட்காந்து கேட்குற மாதிரியான நிகழ்வு ஏற்பாடு பண்ணாங்க. குழந்தைகள் அற்புதமான நாட்டியம் ஆடிச்சு. அதே போல் நண்பர்கள் 2 பேர் அழகாக தொகுத்து கொடுத்தாங்க. ஏனுங்க, நான் இந்த தமிழ்ச்சங்கத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு தமிழ்ச்சங்கத்திலையுமே தொகுப்பாளர்கள் மிக அருமையாக தங்களை தயார் பண்ணிக்கிட்டு மிக சிறந்த பேச்சாளர்களாக திகழ்கிறாங்க. அங்கே ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பேசி முடித்த பிறகு அங்கே இருக்கிறவரோட கலந்துரையாடிட்டு பிறகு நான் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் புறப்பட்டு போனேன். எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, அந்த கொட்டுகிற பணியிலும் கூட -3 டிகிரி 4 டிகிரிலும் கூட எல்லோரும் பட்டுப்படவை கட்டி பட்டாடை அணிஞ்சு, குழந்தைகளுக்கு அது மாதிரி வேஷ்டி சட்டை போட்டு, சின்ன பிள்ளைகள் எல்லாம் அழகான தமிழ்நாட்டு பண்பாட்டு உடை, உணவு, சொற்கள் என்று அத்தனையும் தமிழ் விழாவாக, பொங்கல் விழாவாக சிறப்பித்து கொண்டாடினார்கள். அந்த அற்புதமான நிகழ்வை மறக்க முடியாது. அதிலும் மார்கோனியினுடைய அந்த அரங்கத்தில் செம்ஸ்போர்ட் நகரிலே தமிழ்ச்சங்க நிகழ்வு மிகச்சிறப்பாக நடந்தது. அந்த நிகழ்வில் பங்கேற்றதை நான் பெருமையாக கருதுகிறேன். அதனுடைய தலைவர் சந்துரு அவர்கள் எல்லா ஏற்பாட்டையும் செய்திருந்தார். அவரும் செயலாளரும் பொருளாளரும் மற்ற நண்பர்களும் மிகச்சிறப்பாக இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியெல்லாம் நாம் தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்தால் தமிழ் உண்மையிலேயே உலக மொழியாக மாறும் என்பதில் மாற்றமில்லை. ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.